தமிழகத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக இந்திய பெருநிறுவன தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து அவர்கள் நேரில் கூறியதை விளக்குகிறார் எமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். நிறுவனங்களின் தலைவர்களும் நம்ம பேசி பார்த்தப்ப அவங்க எவ்வளவு முதலீடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்தியாவின் பெருநிறுவனங்களின் தலைவர்களே சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐடிசி நிறுவனத்தின் தலைவர் தேவேஸ்வர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவங்க செய்யக்கூடிய தொழிலில் தேவைப்படுகின்ற முதலீடு, அதாவது என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அதில் என்னென்ன முதலீடுகள் தேவைப்படுகிறதோ அதில் 2500 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய தயாராக இருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து கௌதம் அதானி பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது 10,000 கோடியிலிருந்து 15,000 கோடி ரூபாய் வரைக்கும் தெர்மல் மற்றும் போர்ட், அதாவது துறைமுகம் சார்ந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து HCL நிறுவன தலைவர் ஷிவ் நாடார் அனைவரிடமும் பேசும்பொழுதே முன்னாடியே சொல்லியிருந்தார், $1 பில்லியன் வரைக்கும் நான் திருநெல்வேலி அது மாதிரியான தென் மாவட்டங்களில் முதலீடு செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். $1 பில்லியன் அப்படிங்கிறது இந்திய ரூபாயின் மதிப்பில் 6,500 கோடி ரூபாய் இன்றைய மதிப்பில். எஸ் பேங்க் அவங்ககிட்ட இப்போ 23 பிரான்ச் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிரான்ச்சஸை 2020 100 பிரான்ச்சா மாற்றுறதுக்காக ஒரு 120 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. MRF பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஆல்ரெடி சென்னையில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு 1,500 கோடி ரூபாயும், புதிதாக நிலங்களை வாங்கவும் புதிதாக இண்டஸ்ட்ரி கொண்டு வருவதற்காகவும் 4,500 கோடி ரூபாயும், ஆக மொத்தம் MRF அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் தென் தட் இப்போ யமஹா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். யமஹா அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் 6,500 கோடி ரூபாய் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்டுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் மூலமாக 2018 ஆண்டிற்குள், அதாவது 2018 2020 ஆண்டிற்குள் யமஹாவினுடைய வண்டி ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் 1.8 மில்லியன் அளவிற்கு வண்டிகளை தயார் செய்ய போகிறதா சொல்லியிருந்திருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் விஷ்ணுராஜ்.